அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க்கையிலே கஷ்டங்களில், நெருக்கடிகளில், சோதனைகளில், பல்வேறு விதமான துன்பங்களில் சுத்தி சுத்தி வரக்கூடிய நபர்களுக்கு இந்த காணொளி மிகப்பெரிய பலனை தரும் என்று நான் நம்புகிறேன். காரணம், ஒரு 10 விஷயங்களை நாம் இதிலே கோடிட்டு காட்டப் போகிறோம். இந்த 10 விஷயங்களை யார் வாழ்க்கையிலே செய்கிறார்களோ, நிச்சயம் உறுதியாக அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்கள் காலை பின்னி பிணைந்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், கவலைகள் எல்லாம் நீங்கி, அவர்கள் எதிர்பார்ப்பது போன்றுண்டான மனமகிழ்ச்சியான வாழ்வை அல்லாஹ் கொடுத்து விடுவான். இது என்னுடைய வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல. நான் ஏதோ பேசிட்டு போறதுக்காண்டி, அல்லது மக்கள ஈர்க்கிறதுக்காக வேண்டி சொல்லக்கூடியது, அல்லது பார்வையாளர்களை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான கன்டென்ட் குடுக்குறாரு, அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாம் அறிஞர்கள் எழுதித் தரக்கூடிய விஷயத்திலிருந்து தொகுத்த இந்த 10 விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு தருகிறோம். முதல் விஷயம் என்ன? சூரா ஃபாத்திஹாவை அதிகமாக ஓதி வாருங்கள். காரணம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஃபாத்திஹாவை பற்றி சொன்னார்கள். காஃபியா, ஷாஃபியா, இந்த ஃபாத்திஹா சூராவே போதுமானது. இதுவே மிகப்பெரிய நிவாரணம். எல்லா நோய்க்கும் நிவாரணம். எந்த அளவுக்கு நபிகள் சொன்னார்கள் என்றால், ஜபூரிலே, இன்ஜீலிலே, தௌராத்திலே இறக்கப்படாத அற்புதமான அத்தியாயம் ஒன்று குர்ஆனில் இருக்கிறது என்றால் அது சூரா ஃபாத்திஹா தான். குர்ஆனிலும் 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. அதிலே தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னா, அத ஃபாத்திஹாக்கு தான் சொல்ல முடியும்னாங்க ரசூலுல்லாஹ். எனவே அதை ஓதக்கூடியவர்களுக்கு அந்த சூராவே போதுமானதாக இருக்கும். 2வது என்ன? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஅ. இந்த வார்த்தையை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஅ. ஹஜ்ரத் சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள். இப்னு ஹிப்பான் என்கிற நூலிலே பதிவாக இருக்கிறது. இதா அஸாப அஹதுக்கும் கம்முன் அவ் கரபுன் ஃபல்யகுல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கவலையோ அல்லது சோதனைகளோ கஷ்டங்களோ ஏற்பட்டால் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஅ. இதை சொல்வதின் வழியாக உங்கள் கவலைகளும், சோகங்களும், உங்களுடைய கஷ்டங்களும் நீங்கும் என்ற உத்தரவாதத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள். ஸஹீஹ் இப்னு ஹிப்பானிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. 3வது, கவலைகளை, கஷ்டங்களை, சோதனைகளை விரட்டி அடிக்கக்கூடிய மகத்தான மந்திர சொற்கள் என்ன? 3வது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எல்லாருக்கும் தெரியும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதின திக்ரு. குர்ஆனே சொல்லுகிறது. அவர் இதை படித்ததினாலே அவர்களுடைய சிரமங்களை, நெருக்கடிகளை நாம் போக்கினோம். அதேபோன்று மூமின்கள் இதை மனதார நம்பிக்கையோடு படித்து வந்தால் நிச்சயம் அவர்களுக்கும் நாம் வெளிச்சமான எதிர்காலத்தை காண்பிப்போம். இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இதுவும் நம்மிலே பலருக்கு இந்த திக்ர் தெரியும். முதலாக இந்த திக்ரை படித்தவர்கள் ஹஜ்ரத் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை படித்ததின் வழியாகத்தான் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். நெருப்பில் தூக்கி கரிக்கப்படக்கூடிய நிலைக்கு கொண்டு வரப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றிய வல்லமை மிக்க வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த 4வது வார்த்தையை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். 5வதாக, ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் கட்டுப்பட்டது என்று எதை பார்த்து சொன்னார்களோ அந்த வார்த்தை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். இந்த வார்த்தையை நாம் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹ் இது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னாங்க. இது 5வது விஷயம். 6வது விஷயம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்யக்கூடிய பெருமக்கள் சொல்கிறார்கள், கவலைகளில், கஷ்டங்களில், சோகங்களில் சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யட்டும். இஸ்திக்ஃபார் என்றால் என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அதீம். என்ன வார்த்தை தெரியுதோ அந்த இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யட்டும். அல்லாஹ் அவர்களுக்கு கவலைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவான். 7வதாக என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கற்றுக் கொடுத்தாங்க. புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. எவரொருவர் லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த வார்த்தை யார் சொல்றாங்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய கவலைகளை, சிரமங்களை, அவர்களுடைய நெருக்கடிகளை, மனபாரத்தை அல்லாஹ் போக்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது 7வது செய்தி. 8வது செய்தி என்ன? கவலைகள் நீங்குவதற்கான மிகப்பெரிய மருந்து ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹுவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான துஆ. நம்மள்ல பல பேருக்கு நான் இந்த இந்த துஆவை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன்.
இதற்கு முன்னால் சில காணொளிகளிலே இதை பற்றி பேசியும் இருக்கிறேன். என்ன துவா அது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ அஊது பிக்க மினல் அஜிஸி வல் கஸ்லி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக்க மின் கலபத்தித் தைன் வ கஹ்ரிர் ரிஜால். ரசூலுல்லாஹ் இத சொல்லிக் குடுத்தாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹுவுக்கு ஏற்பட்ட கவலை, கடன், நெருக்கடி, மனபாரம் எல்லாம் தீர்ந்துச்சு. இத படிச்சாங்க, முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு விசாலமான, மகிழ்ச்சிகரமான வாழ்வை திறந்து கொடுத்தான் என்பதாக ஹதீதுகளிலே காணப்படுகிறது. இது 8வது விஷயம். 9வது சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் குடுத்தாங்க. நசாயில இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. யா ஹய்யூ யா கய்யூம். யா ஹய்யூ யா கய்யூம். லா இலாஹ இல்லா அன்த பிரஹ்மதிக அஸ்தகீஸ். யா ஹய்யூ யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த பிரஹ்மதிக அஸ்தகீஸ். உன் அருளை கொண்டு உன்னிடத்தில் உதவியை கோருகிறேன். உன்னை தவிர்த்து உலகத்தில் வணங்குவதற்கு நாயன் யாரும் இல்லை. இதுதான் இதனுடைய பொருள். இத படிக்கணும். இந்த வார்த்தைகள, இந்த கலிமாக்கள சொல்லணும். சொல்றதின் வழியாக கவலைகளும், சிரமங்களும், சோதனைகளும், நெருக்கடிகளும், மனபாரங்களும் குறையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் குடுத்தாங்க. 10வதாவது விஷயம் என்ன? அபூதாவூதிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜூ." உன் அருளை நான் நாடுகிறேன். "ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன்." ஒரு நிமிடம் கூட, கண் சிமட்டும் நேரம் கூட என்னுடைய காரியத்தை என் மேலே நீ சுமத்திராத. "வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா." என் காரியத்தை எல்லாத்தையும் லேசாக்கி வச்சுரு. நான் பெருசா நெனச்சுக்கிட்டு இருக்க நெறைய விஷயத்த கவலைப்படுறதுக்கான காரணமா நெனச்சுட்டு இருக்கேன். ஆனா உன்ன பொறுத்தவரை அது பெருசே கிடையாது. நீ நெனச்சா ஒரு செகண்ட்ல அல்லது மைக்ரோ செகண்ட்ல அத எல்லாத்தையும் நீ துவம்சமாக்கிற முடியும். அத எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிற முடியும். எனவே என்னுடைய காரியத்தை லேசாக்கி கொடு. லா இலாஹ இல்லா அன்த. உன்னை தவிர உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியானவன் யாருமே இல்லை. இந்த 10 விடயங்களையும், இந்த 10 காரியங்களையும் யார் சிரமத்தின் சமயத்தில கடனால சிரமமா இருக்குது. அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்த அல்லது பிள்ளைங்க ஏதாவது ஒரு சில தப்பான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டாங்க. அதனால பெரிய மனபாரமா இருக்கு. குடும்பத்தில நெறைய நெருக்கடி. அதனால கஷ்டமா இருக்கு. நெருக்கடி சிரமமா இருக்கு. தொழில ஆரம்பிச்சோம். வியாபாரத்த துவங்கணும். ஆனா நஷ்டப்பட்டு மிகப்பெரிய கடன்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால மிகப்பெரிய கவலையா இருக்குது. படிச்சுக்கிட்டு வேலை வாய்ப்பு இல்லாம மிகப்பெரிய சோதனையில, கஷ்டத்தில மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால பெரிய மன உளைச்சலா இருக்குது. கல்யாணம் கட்டிக்கிட்ட பின்னாடி அல்லது கல்யாணம் கட்டிக்காம சரியான வரன் அமையாம இருக்குது. அதனால மிகப்பெரிய மனவேதனையா இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள், ரூபங்கள் இருக்குது. இந்த எல்லாருமே இந்த 10 விஷயங்கள தொடர்ச்சியா நீங்க நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும் பொழுது, பின்பற்றும் பொழுது, சிறந்த பலன் மிக விரைவாக நமக்கு கிடைப்பதை கண்கூடாக பார்க்க முடியும். நம்புங்கள். இது ஒவ்வொன்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத் தரப்பட்டது. எனவே உள்வாங்கிக் கொள்வோம். வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.